ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும். ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வண்டியை சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்காங்க. ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நான் சாப்பிட்றதுக்கு புரோட்டா வாங்கியிருக்கேன். சாப்பிடலாம். புரோட்டா கொஞ்சம் நல்லா சூடாக நல்லா தான் இருந்துச்சு. அப்போ போட்ட புரோட்டா தான். பாருங்கள், புரோட்டா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த புரோட்டாவுக்கு சால்னா சட்னி அதுவும் நல்லாவே தான் இருந்துச்சு. கூடவே ஆம்லேட் ஒன்று சொல்லியிருக்கேன் நான். எனக்கு பாருங்கள், சூடாக ஆவி பறக்குது ஆம்லேட்டு. அப்புறம் எப்பயும் நம்ம ஃபேவரெட்டு ஆப்பாயில் ஒன்று கடைசியில். ஆப்பாயில் கிளைமேக்ஸில் சாப்பிட்றதுக்கு யார் யார் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு, கிளம்பிட்டோம். டீ சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. இந்த நைட் டைமில் எங்கேயாவது இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது நிறுத்தி டீ சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வேலையாக வெளியூர் வந்திருக்கேன். மணி இப்போ 2:30 ஆகுது. வேலையை முடித்தாச்சு. அப்படியே அந்த இடத்துக்கு பக்கத்தில் எந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்க அப்படியே கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து பார்க்கலான்னு சொல்லி. மூங்கில் மரம். ஒரு சின்ன வேலையாக வெளியூர் வரைக்கும் வந்தேன். வேலை முடிஞ்சிச்சு. சரி, அப்படியே ரோட்டில் மரம்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கேன். உள்ளே ஏதோ ஒரு தோப்பு இருக்குது. மாங்காய் தோப்புன்னு நினைக்கிறேன். சுற்றியும் அமைதியாக இருக்குது. குருவி சத்தங்க கேட்குது. ரோடு டர்னிங் ஆகிற இடம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. மாடெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. நெல் விதைச்சிருக்காங்க. இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் அந்த சைடு மலை ஒன்று இருக்குது. இங்கே நெல் விதைச்சிருக்காங்க. தென்னை மரம். மேலேயும் அந்த சைடு நெல் தான் விதைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது.
பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த சைடு, சரியாக தெரிய மாட்டேங்குது. கிராமம் ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள். சுற்றி நெல் தான் விதைச்சிருக்காங்க. அந்த சைடு வாழை மரம் இருக்குது. ஒரு குடிசை ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், அது வாழை மரம். இந்த சைடு மறுபடியும் புல் இருக்குது. சரி, நெல் இது. அங்கே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். மாடுங்க. புளிய மரம், கீழே மாடு கட்டி வச்சுருக்காங்க, டிராக்டரு. இது எல்லாமே கிராமத்து வாழ்க்கை. ஜேசிபி எல்லாம் இருக்குது. ரோட்லேயே தென்னை மரம் இருக்குது. அப்புறம் பூச்செடிங்க இருக்குது பாருங்கள் சைடில். இது என்ன பூன்னு தெரியல. பாருங்கள், இந்த பூச்செடியெல்லாம் இருக்குது. பாருங்கள், ரோடுக்கு 2 சைடும் சின்ன சின்ன மரங்க செடிங்கெல்லாம் இருக்குது. பாருங்கள், பஸ் ஸ்டாப் இது. என்ன மரம்னு தெரியல, ஒரே மரமே நிறையா இருக்குது. ஆட்டோ போகுது. இதோ பூச்செடி இருக்குது இங்கேயும். இந்த சைடெல்லாம் வெறும் நிலமா இருக்குது. இங்கே பாருங்கள், வாழை மரம் சின்னதாக தான் இருக்குது. வாழை மரம் ஆனால் எவ்வளோ பெரிய வாழைத்தார் இருக்குது பாருங்கள். இந்த சைடும் பூ மரம், பூச்செடிங்களாம் இருக்குது. இந்த சைடு வெறும் புல். ஒரே ஒரு மரம் மட்டும் தனியாக இருக்குது பாருங்க. இந்த சைடு பாருங்கள், தென்னை மரமாக இருக்குது. மாடு மேய்க்கிறதுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், 2 சைடும் அந்த நெல் விதைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த சைடும் நெல், இந்த சைடும் நெல்.
ஒரு தாத்தா சத்தம் போடுறாரு, வேற எங்கேயோ சத்தம் போடுறாரு. பின்னாடி நெல் இருக்குது பாருங்கள், இந்த சைடு நெல். நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு இடம் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நெல், ரெண்டு நெல் மட்டும். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு நிமிஷம் பேக் கேமராவில் காமிக்கிறேன், நல்லா தெரியும். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? எப்படி தெரியுது பாருங்கள் நெல். வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போகும்போதும் சைட்லலாம் மரங்க, அந்த புல், அப்புறம் தென்னை மரம் இதெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு பாருங்கள். மோரா இந்த சைடு பாருங்கள், ஏதோ செடி போட்டிருக்காங்க. என்ன செடின்னு சரியாக தெரியல. அசப்போ ஊருக்கேனே கொண்டுடா. ஃபுல்லாக அந்த செடி தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மாங்காய் தோப்பு. அந்த சைடு பாருங்கள், சுற்றியும் மலையெல்லாம் இருக்குது. சுற்றியும் வயல்வெளிங்க, அப்புறம் இந்த மாதிரி பாறைங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. பாறைங்க பாருங்கள், இதில் முன்னாடி தெரியுது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம புதுசாக பார்க்குறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு இது சாதாரண விஷயந்தான், பெரிய விஷயம்லாம் இல்லை இது. இந்த வைக்கோல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். வைக்கோல், அந்த மண் ரோடு இங்கே பாருங்கள். இதில் ஏதோ ஒரு செடியெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கும். இந்த சைடு ஏதோ புதுசாக செடி போட்டிருக்காங்க. இது பாருங்கள் பாலம். இது பாலத்துக்கு கீழே வந்து அந்த தென்னை மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. கீழே வந்து அந்த ரயில்வே இது போகுது. தெரியும் நினைக்கிறேன், அந்த ட்ரெயின் ரூட்டு போகுது. தண்டவாளம் சரியா அது ஞாபகம் இல்லை, இப்போ தான் ஞாபகம் வருது. தண்டவாளம்லாம் போகுது பாருங்கள்.